அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளங்குமரனார் புணர்ச்சி விதிகள் பார்ட் 8 பார்க்க போறோம். பார்ட் 7 வரைக்கும் பார்க்காதவங்க இலக்கண வகுப்புகள் 2026ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க. தனி குற்றெழுத்தை சார்ந்த லகர லகரங்கள் வருமொழி முதலில் வல்லினம் வந்தால் எழுவாய் தொடரினும் உம்மை தொகையினும் ஒரு கால் இயல்பாயும் ஒரு கால் திரிபாயும் வரும். அதாவது இந்த விதியை பார்த்ததுமே எல்லாருமே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்க. நான் மேக்ஸிமம் எல்லாமே எளிமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. அதனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதாவது ஒரே ஒரு குறில் எழுத்து பக்கத்தில் இல்லோ அல்லது இந்த இல் வந்தது அப்படின்னா ப்ளஸ் வருமொழியில் வல்லின எழுத்து வருது அப்படின்னா இந்த இல் எப்படி மாறும் அப்படின்னா இர்ராக தெரியும். அதே மாதிரி இந்த இல் இட்டாக தெரியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அதை தான் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இல் பிளஸ் வல்லினம் வரும்போது சில டைம் இயல்பாக வரும், சில டைம் இர்ராக தெரியும். இந்த மாதிரி இல் பிளஸ் வல்லினம் வரும்போது சில டைம் இயல்பாக பாரும், சில டைம் இட்டாக தெரியும். இதுதான் கான்செப்ட். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். கல் பிளஸ் குறிது இது எப்படி புணரும் அப்படின்னா கற்குறிது. அதாவது இல் இர்ராக தெரிகிறது. இது என்ன தொடர் அப்படின்னா எழுவாய் தொடர். நம்ம பார்த்தோம் எழுவாய் தொடரிலும் உம்மை தொகையிலும் அப்படின்னு பார்த்தோம். இது எழுவாய் தொடர். கல்லுங்கிறது எழுவாய், குறியுதுங்கிறது பயனிலை. அப்போ எழுவாய் தொடர்ல இந்த மாதிரி தெரியுது. அடுத்து பாருங்க, அல் பிளஸ் பகல் அற்பகல். இந்த இல் என்னவா மாறுது? இர்ராக தெரிகிறது. அப்ப இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லும் பகலும் உம்மை தொகை. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே மாதிரிதான் இதுவும் முள் பிளஸ் சிறிது முட்சிறிது உள் பிளஸ் புறம் உட்புறம் அப்படின்னு நமக்கு மாறுது. அதாவது இந்த இல் இட்டாக தெரிகிறது. இது எழுவாய் தொடர். இது உள்ளும் புறமும் உம்மை தொகை. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். தனி குற்றெழுத்தை அடுத்து நின்றமை வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் இருவழிலும் இரட்டித்து புணரும். அதாவது நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த விதி தான் இது. என்ன அப்படின்னா ஒரே ஒரு குறில் எழுத்து ஒற்று வந்தது பிளஸ் வருமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா இந்த ஒற்று 2 டைம் வரும். அதான் மண் பிளஸ் அழகிது. ஒரே ஒரு மாங்கிறது ஒரே ஒரு குறில் எழுத்து, அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து வந்திருக்கு. வருமொழி முதல் எழுத்து என்னவா வந்திருக்கு? உயிரெழுத்தா வந்திருக்கு. அப்ப இந்த இன்னுங்கிறது 2 டைம் வரும். மண் பிளஸ் இன் பிளஸ் அழகிது. அப்ப இந்த இன்ன ஆங்கிறதும் உடல் மேல் உயிர் ஒன்றுவதுங்கிற இயல்பேங்கிற விதிப்படி நான் மாறும். அப்ப மண் அழகிது அப்படின்னு புணரும். அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் இந்த பொன்னணிங்கிறதும் புணர்றது. ஓகேவா? பாருங்க, தன் என்னும் மொழியின் இறுதி நகரம் வல்லினம் வரின் ஒரு காட்சி இறந்தும் ஒரு காட்சி இரியாதும் நிற்கும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைமொழியில தன்னுங்கிற சொல் வருமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக இருந்தது அப்படின்னா அது ஒரு டைம் அந்த இயல்பாகவும் ஒரு டைம் அந்த இன்னுங்கிறது இர்ராகவும் மாறும். அதாவது தன் பிளஸ் பகை அப்படிங்கிறது இது தன்னுங்கிறது நிலைமொழியில வந்திருக்கு, வருமொழி முதலெழுத்து வல்லின எழுத்து. அப்ப இது தன் பகைனும் வரும், இந்த இன் இர்ராக தெரியும், தற்பகைனும் வரும். அப்ப ரெண்டுமே வரும், தன்பகையும் வரும் தற்பகையும் வரும். இந்த ஒரு சில குழப்பமாக உள்ளதை நீங்க எடுத்து எழுதிக்கலாம். அதாவது இன்னுங்கிறது இர்ராக தெரியும், இல்லுங்கிறது இர்ராக தெரியும், இந்த இல் இட்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்க எடுத்து குழப்பமா உள்ளதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது தான். தான் என்னும் விரவு பெயர் நெடுமுதல் குறுகி தன் என்றாயும் அல்வழியில் இயல்பாயும் வேற்றுமையில் நெடுமுதல் குறுகி இறுதி திரிதலும் நிகழும். அதாவது இதுல 3 கான்செப்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா நிலைமொழியில தான்கிற சொல் வந்தது அப்படின்னா என்ன சொல்றாங்க? அல்வழி புணர்ச்சியில அது அப்படியே மாறாமல் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். அல்வழி புணர்ச்சினா வேற்றுமை புணர்ச்சி அல்லாத அனைத்தும் அல்வழி புணர்ச்சின்னு பாக்குறோம். இப்ப தான் பிளஸ் குறியன்கிறது தான் குறியன், எந்த மாற்றமும் இல்லை. தான்கிறது எழுவாய், குறியன் எழுவாய் தொடர். ஓகேவா? அப்ப எழுவாய் தொடர்ல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே புணரு. அடுத்து பாருங்க, தான் பிளஸ் கை. தான் பிளஸ் கைங்கிறது அதாவது தன்கை தனது கை ஆறாம் வேற்றுமை. அதுங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கு, மறைந்து வந்திருக்கு. அப்ப அது ஆறாம் வேற்றுமை தொகை. இதுல இந்த வேற்றுமை புணர்ச்சியில இந்த தாங்கிற நெடில் த அப்படின்னு குறுகி புணர்ந்துள்ளது. அடுத்து பாருங்க, தான் பிளஸ் புகழ்
தற்புகழ் அப்படின்னு வந்து நமக்கு புணர்ந்துள்ளது. இதுவும் வேற்றுமை புணர்ச்சி. இந்த இன் வந்து என்னவா மாறி இருக்குன்னா இராக மாறி இருக்கு. இந்த தாங்கிற நெடில் வந்து த அப்படின்னு குறிலாக குறுகியுள்ளது. அப்ப இந்த இடத்துல வந்து 2 நிகழ்வுகள் நடந்துள்ளது. ஓகேவா? தாங்கிறது தாவும் இன்னு இராகவும் தெரிந்துள்ளது. ஓகே, அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா தனது புகழ் அப்படின்னா 6ஆம் வேற்றுமைன்னு சொல்லலாம். அடுத்து தன்னை புகழ்தல், இங்க வந்து புகழ் தான் இருக்கு, அதனால தனது புகழ் 6ஆம் வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியில இந்த மாற்றங்கள் நெடில் வந்து குறிலாக குறுகி புணரும், அதே சமயம் இந்த இன் வந்து இராகவும் திரிந்து புணர்ந்துள்ளது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தாழ் என்னும் சொல் கோள் என்னும் சொல்லோடு புணருமிடத்து வல்லெழுத்து மிகுதிலே அன்றி அக்கு சாரிய இடை வந்து முடியும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாழ்ங்கிற நிலைமொழி சொல் வந்து கோள்ங்கிற சொல்லோடு புணரும் போது வல்லெழுத்து மட்டும் மிக்கு புணராது, இடையில அக்குங்கிற சாரியை இடம்பெற்று புணரும் சொல்றாங்க. அப்ப வந்து இந்த அக்குங்கிற சாரியையில உள்ள இக்கு கு இது ரெண்டுமே நமக்கு கெட்டு புணரும். இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது தாழ் பிளஸ் அ பிளஸ் இக்கு பிளஸ் கோள். அப்ப இந்த இல் பிளஸ் அ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி ழ அப்படின்னு மாறும். அப்ப தாழக்கோள் அப்படின்னு புணரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னே கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து 4 சொல்ல கொடுத்துட்டு இந்த சொல்லுல அக்கு சாரியே இடம்பெறும் சொல் எது, இடம்பெற்று புணரும் சொல் எது அப்படின்னு கேட்கலாம். அ சாரியே இடம்பெற்று புணரும் சொல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சு படிக்கிறது மிகவும் நல்லது. ஓகே, இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.